ஒவ்வொரு புனிதரும் உருவாக்கப்படும் போது புனிதர்கள் திருச்சபைக்கு வளம் சேர்க்கிறார்கள் என்று நாம் அனைவரும் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். ஸோ இன்று நம்முடைய வணக்கத்துக்குரிய மேரி க்ளோரி அவர்கள் ஜேஎம்ஜே சபையின் உறுப்பினராக இருந்தாலும் இன்று திருச்சபையின் புனிதராக வணக்கத்துக்குரியவர்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய நாளை இன்று கொண்டாடும் இது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள். கடவுளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம் அருள் தந்தையர்கள் ஆரோக்கியசாமி, அருள் தந்தை மரி அற்புதம் நம் அனைவருக்கும் ஆன்ம பலத்தை தந்து நமக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்று நாம் நன்றி சொல்வோம். பெரியோர்களே, பெற்றோர்களே, தங்கைகளே, தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் இன்று இந்த சிறந்த நாளில் நாம் இறைவனுக்கு அனைவரும் சேர்ந்து நன்றி சொன்ன இந்த திருப்பலியில் இதை நிறைவானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இறை ஆசிரியர் வளமாக பெற்ற நாளாகவும் உணர்ந்து உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்கிறோம். ஜேஎம்ஜே சபையின் ஜேஎம்ஜே கான்வென்ட் சிறுமலையின் சார்பாக நம்ம அனைவருக்கு நன்றி சொல்றோம். எதிர்பார்க்கவே இல்லை, திடீரென்று பாடலைகள் சொல்லவே இல்லை. நீங்க பிறந்தனால இதெல்லாம் எல்லாம் ஒரு பெரிய சர்ப்ரைஸ். வணக்கத்துக்குரிய மேரி க்ளோரி இன்னைக்கு நமக்கு அனைவருக்கும் சர்ப்ரைஸா நம்ம அனைவருக்கும் அதுவும் இறைவனிடம் பகிர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நம்புவோம். இது வணக்கத்துக்குரிய அருள் சகோதரியிடம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? அவர்கள் இறைவன் மீது அதிகமான அன்பும் இறை பற்றுதலும் இறை நம்பிக்கையும் பிறர் அன்பும் மனிதர்களை அன்பு செய்யக்கூடிய பெரிய ஒரு மனது கொண்டிருந்தார்கள். அதே நம்பிக்கையும் பற்றுதலும் இறைவன் மீது அதிகமான அன்பும் இறைவன் மீது நம்பிக்கையும் இன்று நாம் வளர்த்துக் கொள்வோம். இந்த நாளில் இதெல்லாம் நாம் அடைந்திருக்கிறோம், அடைய போகிறோம். இன்றிலிருந்து வணக்கத்துக்குரிய மேரி க்ளோரி அவர்களிடம் நாம் ஜெபித்து நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் அவர்கள் இறைவனிடம் நமக்கு பரிந்து பேசி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். வருகிற நாட்களிலும் தொடர்ந்து ஜெபித்து அவர்கள் வழியாக நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று உடல் உள்ள சுகத்தை பெறுவோம். அவர்கள் மருத்துவ பணி செய்ததனால் அவர்கள் நமக்காக நோய்வாய்ப்பட்டிருக்கும் நம் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய ஜெபங்களை அவர்கள் வழியாக இறைவனிடம் சமர்ப்பிப்போம். உங்கள் அனைவருக்கும் நன்றி.